வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சிசாட் சீரிஸ் இது பார்ட் 2. ஆல்ரெடி 19 கொஸ்டின் 2013ல கேட்டது பார்த்துருந்தோம். ஸோ இதுல 41 கொஸ்டின் வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் டீகோட் பண்றதுல உங்களுக்கு என்ன இதுல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல காம்ப்ரிஹென்ஷன் வந்து என்ன, ஈச் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எப்படி லாஜிக்கலா நம்ம எலிமினேட் பண்றது வந்து சொல்லியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம சேனலை மறக்காம வந்து அட் எண்ட்ல வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கொஸ்டின் வந்து என்ன ஒன் பை ஒன் பார்த்தலாம். கொஸ்டின் நம்பர் 20, 21, 22 வந்து அரேஞ்ச்மெண்ட் ரிலேட்டடா கேட்டனால அதை சால்வ் பண்ணலாம். சரி, அவுட் ஆஃப் 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி வந்து என்னன்னா பிளே ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட். என்ன சொல்றாங்க, ஏ பி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுட்பால் விளையாடுறாங்க அண்ட் ஆல்சோ வந்து என்ன கிரிக்கெட் விளையாடுறாங்க. சரியா, அடுத்து பி அண்ட் சி இருக்காங்க, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிரிக்கெட் அண்ட் வந்து என்ன ஹாக்கி வந்து என்ன விளையாடுறாங்க. ரைட், அடுத்து ஏ அண்ட் டி வந்து என்ன விளையாடுறாங்கன்னா பாஸ்கெட் பால், ஓகே பாஸ்கெட் பால் அண்ட் வந்து என்ன ஃபுட்பால் வந்து என்ன விளையாடுறாங்க. ஸோ ஃபைனல் வந்து என்ன சி அண்ட் டி கொடுத்துருக்காங்க, இவங்க ஹாக்கி பிளஸ் வந்து என்ன பாஸ்கெட் பால் விளையாடுறாங்க. சரியா, ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க, ஹூ டசன்ட் பிளே வந்து என்ன ஹாக்கி. இங்க பாருங்களேன், ஸோ இதுல பி அண்ட் சில வந்து என்னன்னா இங்க என்ன இருக்கு, ஹாக்கி இருக்கு. அதே மாதிரி சி அண்ட் டில வந்து என்ன ஹாக்கி விளையாடுறாங்க. அதாவது பி சி ரெண்டு பேருமே வந்து என்ன கிரிக்கெட்டும் விளையாடுவாங்க ஹாக்கியும் விளையாடுவாங்க. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா, பி வரமாட்டாரு, சி வரமாட்டாங்க, டி வரமாட்டாங்க. இவங்க எல்லாமே வந்து என்னன்னா ஹாக்கி விளையாடுறாங்க. ஏன்னா பி வந்து ஹாக்கி விளையாடுவாரு, சி ஹாக்கி விளையாடுவாரு, இங்க சி ஹாக்கி விளையாடுறது, டி வந்து என்ன ஹாக்கி விளையாடுவாரு. சரிங்களா, அப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த 3 பேரும் வந்து ஹாக்கி விளையாடுறாங்க. அவங்க விளையாடாதது யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க இல்லைன்னா யாரா இருக்கும், ஏ தான் இருக்கும். ஆன்சர் வந்து என்ன டி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 21 என்ன அப்படின்னா, ஹூ பிளே ஃபுட்பால், பாஸ்கெட் பால் அண்ட் ஹாக்கி. ஸோ 21st கொஸ்டின் வந்து என்னன்னா ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் வந்து என்ன யார் யார் விளையாடலாம் அப்படின்னு வந்து விளையாடுவாங்க அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது ஃபுட்பால் வந்து ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. சரியா, அப்ப ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் ஃபுட்பால் விளையாடுறாங்க. அடுத்து யாரை கேட்டிருக்காங்க, பாஸ்கெட் பால் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்கெட் பால் வந்து என்ன வேற யாராவது விளையாடுறாங்களான்னு பாருங்க. இங்க பாஸ்கெட் பால் விளையாடுறதுல வந்து என்னன்னா ஏ அண்ட் டி வந்து என்ன விளையாடுறாங்க, வேற யாராவது விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்கெட் பால் இங்க வராங்க, சி அண்ட் டி வந்து என்ன விளையாடுறாங்க. அதே மாதிரி ஃபுட்பால்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஏ அண்ட் பி வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க. அடுத்து யாருன்னா ஏ அண்ட் டி வந்து என்ன ஃபுட்பால் விளையாடுவாங்க. ரைட்டா, அடுத்து ஃபைனல் இருக்கிறது வந்து ஹாக்கி கேட்டிருக்காங்க. ஸோ ஹாக்கிக்குமே வந்து என்ன போடலாம். இங்க ஹாக்கி யார் யார் விளையாடுறான்னு பாருங்க. பிஎன்சி வந்து என்னன்னா ஹாக்கி விளையாடுறோம். இங்க இருக்கிற பிஎன்சி ஹாக்கி விளையாடுறாரு, வேற யாரு ஹாக்கி விளையாடு, சி அண்ட் டி வந்து ஹாக்கி விளையாடுறோம். இப்போ என்ன கேட்கறான், ஹூ பிளே ஃபுட்பால், பாஸ்கெட் பால் ஒன்று ஹாக்கி. இந்த மூணுமே விளையாடுறது வந்து யாரு காமனா இருக்கு, இங்கேயும் டி காமனா இருக்கு, இங்கேயும் டி காமனா இருக்கு, இங்கேயும் டி காமன். அப்ப டி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மூணையும் விளையாடுறது. அதனால ஆன்சர் வந்து என்னன்னா இதுதான். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 22. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விச் கேம் வந்து என்ன டு பிளே, அதாவது விச் கேம் டு பி சி டி வந்து பிளே. அதாவது பி சி டி மூணுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பிளே பண்ற கேம் பாருங்களேன். அதாவது பியும் இருக்கணும், சி இருக்கணும், டி இருக்கணும். இங்க பி இருக்கு ஆனா டி இருக்கு ஆனா சி இல்ல. அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சி இருக்கு, இங்க டி இருக்கு ஆனா வந்து பி இல்ல. இங்க பாருங்க, இதுல தான் பியும் இருக்கும், சியும் இருக்கும், டி இருக்கு. அப்ப எந்த கேம் விளையாடுவாங்க, ஹாக்கி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க விளையாடுற கேம். அப்ப ஆன்சர் வந்து என்ன பி. சரிங்க, 22nd வந்து என்ன பி. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம அதை அரேஞ்ச் பண்ண பார்த்துட்டு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா டக்குனு வந்து ஆன்சர் வந்துடும். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 23. என்ன சொல்லியிருக்காங்க, கீதா வந்து என்னன்னா ஓல்டர் தான் கசின் மீனா, மீனாவோட பிரதர் வந்து பிபின் இஸ் ஓல்டர் தான் வந்து கீதா. சரிப்பா, கீதா ஓல்டர் தான் வந்து கசின்னா, சோ கீதா தான் வந்து என்னன்னா இங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வந்து என்ன கீதா, கீதாவோட வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ரைட்டா, சோ உங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கான ஒரு சிபிலிங்ஸ் இருப்பாங்க. சோ லைக் பேரண்ட்ஸ் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அவங்களோட சிபிலிங் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு ஆறு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன் இருக்கலாம். ஏன்னா கசின் மீன்ஸ் வந்து என்ன ஜெண்டர் நியூட்ரல். சரிங்களா, சோ அதனால பொண்ணாவும் இருக்கலாம் பையன். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மீனான்னு சொல்றாங்க. அப்ப கீதா மீன்ஸ் வந்து இந்த இடத்துல யார் வருவா, மீனா வராங்க. ரைட்டா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா கீதா ஓல்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல கீதா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டர் யாரை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவை விட. ரைட்டா, அடுத்து என்ன சொல்றாங்க, வென் அதாவது மீனாவோட பிரதர் வந்து பிபின் இஸ் ஓல்டர் தான் வந்து கீதா. அதாவது இந்த மீனாவோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, சோ அவர் வந்து யாருன்னா பிபின். இவர் என்ன சொல்றாங்கன்னா இவர் ஓல்டர் தான் வந்து கீதா. அப்ப இந்த இடத்துல தான் யார் வருவா, பிபின் வருவாரா. ரைட், இப்ப அதை வச்சுட்டு என்ன சொல்றாங்க, வென் மீனா அண்ட் பிபின் விசிட் வந்து கீதா they like to play வந்து செஸ். மீனா win the game more often than வந்து கீதா. So based on the above informations, four conclusion are given below have been வந்து made. So which one of these logically வந்து என்ன follow அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, so first option பார்ப்போம். So while playing chess with கீதா and மீனா விபின் ஆஃப்டன் வந்து லூஸ். நம்மளால சொல்ல முடியாதுல. அதாவது என்ன சொல்றாங்கன்னா மீனா வந்து என்னன்னா வின் பண்ணுன்னு சொல்றாங்க, யாரை விட கீதா விட. இந்த இடத்துல பிபினை பத்தி வந்து சொல்லவே இல்லை, அதனால இது வந்து இன்கரெக்ட். சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் செகண்ட் பார்க்கலாம். கீதா இஸ் ஓல்டஸ்ட் வந்து அமங் த்ரீ. இங்க பாருங்களேன், நம்ம போட்டதுலேயே தெரிஞ்சிருக்கும் விபின் தான் வந்து என்ன ஓல்டஸ்ட், கீதா வந்து என்னன்னா செகண்ட் நடுவில் இருக்காங்க. அதனால என்ன வரும்னா இதுவும் தப்பு. சரி, அப்ப கீதா ஹேட்ஸ் வந்து என்ன டு லூஸ் வந்து கேம், அதை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அவங்க மென்டலி வந்து என்ன எப்படி இருக்காங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை, அதனால இதுவும் இன்கரெக்ட். சரிங்களா, இப்ப மீனா வந்து என்ன யங்கஸ்ட் ஆஃப் த்ரீ. இங்க பாருங்க, விபின் வந்து என்னன்னா இவன் தான் வந்து ஓல்டஸ்ட், நடுவில் இருக்கிற கீதா, யங்கஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மீனா. அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஃபோர்த். சரிங்களா, ஸோ 23rd வந்து ஆன்சர் வந்து டி. சரி, அடுத்து வந்து என்னன்னா பேசேஜ் கொடுத்துருக்காங்க.
பேசேஜ் வந்து ரீட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், அது போரிங்கா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து என்ன அப்படின்னா டைமும் ரொம்ப எடுக்கும். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பேசேஜ் அப்படியே பாஸ் பண்ணிட்டு வந்தேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்ணுங்க, சரிங்களா? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னன்னா ஃபுல் பேசேஜ் வந்து எடுத்துட்டு அதுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 24th கொஸ்டின் வந்து என்ன சால்வ் பண்ண வச்சுங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, அதை வச்சுக்கோங்க. இப்போ நான் சால்வ் பண்ணும்போது வந்து என்னன்னா ரெண்டு ஆன்சரை வந்து கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பேசேஜ் வந்து ஓகே நல்லா இருக்கு. இல்ல தப்பா வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வந்து சேஞ்ச் பண்ணணும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னா மாத்திக்கணும். அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சரிங்களா? சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 24 பார்க்கலாம். இதுல என்ன சொல்லிருக்காங்க? அக்கார்டிங் டு த பேசேஜ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இந்த எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமிஸ் இன்க்ளூடிங் இந்தியா ஹேட் அட்வர்ஸ் இம்பாக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன் ரீசன்ட் இயர் டியூ டு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 24th கொஸ்டின்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா இம்பாக்ட் நடக்குது, அது எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? சோ அந்த இம்பாக்ட் வந்து என்னன்னா பார்க்கலாம். சோ ஆப்ஷன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ட்ரை பண்ணுவோம். இல்ல என்ன சொன்னா வீக் குளோபல் எக்கானமி வந்து என்ன ப்ராஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க. எங்க டைரக்டா கிவன் பாருங்க, வீக் குளோபல் எக்கானமி ப்ராஸ்பெக்ட் அண்ட் வந்து என்னன்னா அதே மாதிரி வந்து கண்டினியூ அன்சர்டனிட்டி இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் மார்க்கெட் தேர்ஃபோர் ஹேவ் ஹேட் இம்பாக்ட் இந்த எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமிஸ். எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமி இந்தியன் எக்கானமி சேர்த்து தான் சொல்றாங்க. அப்ப டைரக்ட்லி வந்து என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், சரியா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். சோ அன்சர்டனிட்டி இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இப்பதான் நம்ம பார்த்தோம். சோ அன்சர்டனிட்டி இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் வந்து என்னன்னா அந்த எமர்ஜிங் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது, சரியா? அன்சர்டனிட்டி இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படின்னு அதுவும் டைரக்டாவே கொடுத்துறாங்க. அப்ப என்ன மீன்ஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்மே வந்து என்ன கரெக்ட். அது தேர்ட் பார்ப்போம். சாவரின் ரிஸ்க் கன்சர்ன் இந்த யூரோ ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சாவரின் ரிஸ்க் கன்சர்ன் பர்டிகுலர்லி இந்த யூரோ ஏரியா அஃபெக்டட் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் த கிரேட்டர் பார்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன மீனிங் தேர்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா கரெக்ட், சரிங்களா? அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் பார்ப்போமே, பேட் மான்சூன் அண்ட் த ரிலேட்டட் வந்து கிராப் லாசஸ். இவங்க எக்கானமி பத்தி தான் வந்து பேசுறாங்க தவிர எந்த இடத்துலயும் வந்து ஜியோகிராஃபி ஆனா வந்து பேட் மான்சூன் ஆறு வந்து கிராப் லாஸ் பத்தி சொல்லு. அதனால ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா நமக்கு வந்து இன்கரெக்ட், சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஃபோர்த் எலிமினேட் பண்ணிட்டா 1 2 3 வரும். ஆன்சர் வந்து என்ன பி. 24th கொஸ்டின். ஓகே, அடுத்து 25th கொஸ்டின் பார்ப்போம். சோ இந்தியனோட பினான்சியல் மார்க்கெட் ஆர் அஃபெக்டட் பை த குளோபல் சேஞ்ச் மெயின்லி டியூ டு. சோ அதாவது என்னன்னா 25th கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா சேஞ்சஸ் பத்தி கேக்குறாங்க. ஏன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எதனால அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்தியன் பினான்சியல் மார்க்கெட் அஃபெக்டட் பை குளோபல் சேஞ்ச் மெயின்லி டியூ டு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கான சால்வ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் தி இன்ஃப்ளோ ஆஃப் ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் த அப்ராட். நீங்க அந்த பேசேஜ் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலயுமே வந்து ரெமிட்டன்ஸ் பத்தி வந்து அவங்க பேசவே இல்லை, சரியா? அதனால என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா இன்கரெக்ட்ங்க. ரெமிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து என்னன்னா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, அதனால இது வந்து இன்கரெக்ட். அடுத்து செகண்ட் பார்ப்போமே. செகண்ட் ஸ்டேட் என்ன சொன்னா எனார்மஸ் இன்க்ரீஸ் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பத்தியுமே வந்து என்னன்னா பேசவே இல்லை. அண்ட் ஆல்சோ எனார்மஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வேற இருக்கு, அதனால என்ன சொல்லலாம் இது வந்து என்ன இன்கரெக்ட், சரிங்களா? தேர்ட் பாருங்க, குளோபிங் வந்து குளோபல் லிங்கேஜ் அண்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் இந்தியன் பினான்சியல் மார்க்கெட் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மெயின்லி வந்து இந்தியன் பினான்சியல் மார்க்கெட் அஃபெக்ட் ஆக காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கு. அதாவது growing linkage and integration of Indian economy with ஃபினான்ஷியல் சிஸ்டம் சொல்றாங்களா, அப்ப வித் குளோபல் எக்கானமி இதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் ஃபார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா கரெக்ட், சரிங்களா? ஸோ இன்டெகிரேஷன்ஸ் வித் வந்து என்ன குளோபல் மார்க்கெட், அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டாரிசன் ஆஃப் ஃப்ரீஸோட சாவரின் டெப்ட் ப்ராப்ளம், அதாவது சாவரின் டெப்ட் ப்ராப்ளம் வந்து என்ன இருக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டாரிசன் ஆஃப் வந்து என்ன ஃப்ரீஸோட வந்து என்ன சாவரின் டெப்ட் ப்ராப்ளம் ஸ்ப்ரெட்டிங் டு இந்தியன் அதர் எக்கானமி அப்படின்னு தான் சொல்றாங்க. நாட் வந்து ஒன்லி இன் இந்தியா, சரிங்களா? அவன் கேட்கறது வந்து என்னன்னா இந்தியன் பினான்சியல் மார்க்கெட் வந்து அஃபெக்டட் பை குளோபல் சேஞ்ச் மெயின்லி அப்படின்னு கேட்கறான். மெயின்லி பிகாஸ் ஆஃப் வந்து என்ன இந்த குளோபல், அதாவது என்னன்னா இந்த லிங்கேஜ் இருக்கிறதுனால தான். இது நம்ம ஜிஎஸ்ல படிக்கும் போதே வந்து என்னன்னா நம்மளோட லாஜிக்கலாவே வந்து என்னன்னா இது வந்து கரெக்டா போட்டலாம், சரிங்களா? அதனால ஃபோர்த்துமே வந்து என்னன்னா வராது. சோ அந்த கண்டாரிசன் வராது, சரி. அதனால ஆன்சர் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th சி தான் கரெக்ட், சரிங்களா? 26 வந்து என்ன பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, அக்கார்டிங் டு த பேசேஜ் இந்த இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் பேங்க்ஸோட அபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் வந்து என்ன ஸ்ட்ரெஸ் இஸ் கிரிட்டிக்கல் டு என்ஷூர் வந்து என்ன ஓவரால் வந்து என்ன பினான்சியல் ஸ்டெபிலிட்டி, ரைட்டா? சோ பிகாஸ் இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 26th கொஸ்டின்ஸ் எதை கேட்கறாங்கன்னா இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் எப்படி வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. சோ இந்தியனோட வந்து என்ன பினான்சியல் சிஸ்டத்தை பத்தி வந்து என்ன கேட்கறாங்க, சரிங்களா? சரி, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியனோட பினான்சியல் சிஸ்டமோட பேங்க்ஸ் அபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் கிரிட்டிக்கல் டு என்ஷூர் ஓவரால் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஏன் அப்படின்னா இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எங்கேயும் வந்து என்னன்னா மென்ஷனும் பண்ணல. அண்ட் ஆல்சோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க லாஜிக்கலா இன்ஃபர் பண்ணாலுமே வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியன் பினான்சியல் சிஸ்டத்தை வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்றது இல்ல கிடையாது. இது வந்து ஒரு மார்க்கெட் எக்கானமிஸ் ஃப்ரீ மார்க்கெட் சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் லெஸ் இன்டெகிரேட்டட் வித் பேங்க், அதாவது அவன் அங்கேயே தெளிவாவே சொல்லியிருப்பான். நீங்க பேசேஜ் வாசிக்கும் போது என்ன சொல்லியிருப்பானா ஹவவர் ரிமைன் இங்க இருக்கு பாருங்களேன், சின்ஸ் இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் இஸ் பேங்க் வந்து என்ன டாமினேட்டட், அப்ப மீன்ஸ் வந்து லெஸ் இன்டெகிரேட்டட் பேங்க் அப்படின்னு கண்டிப்பா வந்து வராதுல.
அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பை வந்து இன்கரெக்ட், ஏன்னா லெஸ் இன்டெகிரேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனா கிடையாது, அது வந்து டாமினேட்டட் பை வந்து பேங்க். ஸோ தேர்ட் பாருங்க, கண்ட்ரோல்ட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்றதுனால தான் வந்து என்ன அப்படின்றது இந்த மாதிரி இருக்குன்னா, இதுலதான் வந்து என்ன நிறைய பேர் ஜிஎஸோட வந்து ஆன்சர் கொண்டு வருவாங்க. ஆமா ரைட்டு தானே, ஆர்பிஐ தான் வந்து என்ன அப்படின்னா பேங்க் கண்ட்ரோல் பண்ணும், அவனாலதான் வந்து என்னன்னா எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஸ்டேபிளா இருக்குன்னு நினைச்சு போடும். பட் இதுல பொறுத்தவரைக்கும் ஆதர் வந்து பேசேஜ்ல எங்கேயுமே வந்து என்னன்னா ஆர்பிஐ தான் வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு வந்து என்ன சொல்லவே இல்லை. சரிங்களா, அதனால வந்து என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்மே வந்து என்ன இன்கரெக்ட், ஆர்பிஐ பத்தி பேசவே இல்லை. சரி, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டாமினேட்டட் பை பேங்க். அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான காரணம். இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் வந்து என்ன பேங்கோட அபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியனோட பினான்சியல் சிஸ்டம் எது டாமினேட் பண்ணுதுன்னா பேங்க் வந்து டாமினேட் பண்ணுது. அதனால ஆன்சர் வந்து என்னன்னா ஃபோர்த் டி. ஓகேவா? Question 27. So risk and liquidity management assume more importance in the Indian banking system in future due to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டியூ டு மீன்ஸ் வந்து என்னன்னா நம்ம லாஜிக்கலா வந்து என்ன பண்ணணும்னா கன்க்ளூஷன்ஸ் வந்து என்ன எடுக்க சொல்லியிருக்க. சரிங்களா, இது பேசேஜ்ல வந்து டைரக்டா இருக்காது, பட் என்னன்னா இந்த பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன கன்க்ளூஷன்ஸ் வரணும் அப்படின்னு வந்து இருக்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்தர் குளோபலைசேஷன் ரிஸ்க் அண்ட் லிக்விடேட்டட் மேனேஜ்மெண்ட் அஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பேராகிராஃப் நீங்க வாசிக்கும் போதே உங்களுக்கு வந்து என்னென்ன இந்த தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, the financial market infrastructure continue to functions without any major disruptions. With the further globalization, consolidations, deregulations, diversification of the financial system, banking business may become வந்து more complex and riskier. இது வந்து என்ன சொல்றாங்க, ஃபியூச்சர் தானே வந்து என்ன சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன எடுத்த ஆன்சரா வந்து கேட்டுருக்கோம். சரிங்களா, அப்போ ஃபர்தர் குளோபலைசேஷன்ஸ் டைரக்ட்லி வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மோர் கன்சாலிடேஷன்ஸ் அண்ட் டீரெகுலேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே அங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இதனால தான் வந்து என்னன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஃபர்தர் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் த ஃபினான்ஸ் சிஸ்டம். இதுவுமே வந்து என்னன்னா நம்ம பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ குளோபலைசேஷன், கன்சாலிடேஷன், டீரெகுலேஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் சிஸ்டம். அடுத்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஏன் இன்கரெக்ட் அப்படின்னா நம்மளுக்கான ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பத்தி இவங்க பேசவே இல்லை. ஃபியூச்சர்ல வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வேணும் அப்படின்னு சொல்லல. நம்ம ஜிஎஸ்ல படிக்கும்போது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா விதமான மக்களுக்குமே வந்து என்னன்னா ஃபினான்ஸோட இது வந்து போய் சேரும், அதுதான் வந்து சொல்லுவோம். அதை பத்தி மென்ஷன் பண்ணதுனால வந்து என்ன ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பத்தி சொல்லவே இல்லை, அதனால இது வந்து இன்கரெக்ட். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2, 3. ஸோ 3 தான் வருது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா, Question number 28. There are 5 hobby clubs in the college: photography, yachting, chess, electronics, and gardening. The gardening group வந்து என்னன்னா meet every second day, electronic group meet வந்து every third day, chess group வந்து என்ன meet every fourth day, yachting group meet வந்து every fifth day, photography வந்து 6th day. So how many times do all the 5 groups வந்து meet on the same day within 180 days அப்படின்னு கேட்டிருக்காங்களே. இந்த கொஸ்டின் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் குரூப் யாரு, ஸோ இந்த கார்டனிங் குரூப் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனாவது நாள் மீட் பண்றாங்கன்னா எவ்ரி வந்து என்ன செகண்ட் டேஸ் வந்து மீட் பண்றாங்க. ரைட்டா, ஸோ அடுத்த குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் குரூப். எலக்ட்ரானிக் குரூப் வந்து என்ன எவ்ரி தேர்ட் டேஸ் வந்து மீட் பண்றாங்க. ஸோ எலக்ட்ரானிக் குரூப்புக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு இருக்கா, செஸ் குரூப் வருது. செஸ்ஸுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாச்சிங் வருது. யாச்சிங்க்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டோகிராஃபி வருது. ரைட்டா, ஸோ இவன் வந்து என்ன ஃபோர்த் டேல மீட் பண்ணுவான். ஸோ இவன் வந்து என்ன ஃபிஃப்த் டே, இவன் வந்து என்ன 6th டே. ஸோ இதுல இருந்து என்ன 2, 3, 4, 5, 6 இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல்சிஎம் பண்ணணும். ஸோ எல்சிஎம் பண்றதுக்கான சிம்பிள் வே வந்து என்னன்னா 2, 3, 4, 5 and 6 இருக்கு. எல்சிஎம் வந்து டானா ஒருத்தர் போடலாம், ஈஸியா வந்துடும். ஸோ இங்க 2 போடுவோமா, ரைட். இங்க 2 போட்டா என்ன வரும், 1 வரும், 3 வரும், 2 வரும், ஸோ 5 வரும், 2 6 வரும். ரைட், இதுக்கப்புறம் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 3 போடலாம். 1 வரும், 1 வரும், ஸோ இங்க 2 இருக்கும், இங்க 5 இருக்கும், இந்த இடத்துல 1 வரும். அதுக்கப்புறம் இதாக இருக்கு. ஸோ 2 × 3 × 2 × 5 வரும். ரைட்டா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 6 வந்து 10. ஸோ 10 × 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வரும். ரைட், இப்போ என்ன மீனிங்னா இவங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து என்ன குரூப் எல்லாம் வந்து எந்த டேல மீட் பண்ணா 60th டேல வந்து என்ன இவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ 60th டேல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, how many times do all the 5 group meet on the same day within வந்து 180 days. சரிங்களா, அதாவது எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ற டே வந்து 16th டே. அது மாதிரி 180 டேஸ்க்குள்ள எவ்வளவு வாட்டி 16th டே வரும். ஸோ 16th வந்து என்ன அப்படின்னா 3 times வருமா. சரி, 16th வந்து என்ன 3 times வந்து என்னன்னா 180 டேஸ்க்குள்ள வரும். சரிங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் 60th, அப்புறம் 120, அப்புறம் 180. ஸோ 3 டைம் வந்து என்ன மீட் பண்ணுவாங்க. அதனால ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 3 times. ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டானது. சரிங்களா, Question number 29. ABCDE belong to 5 different cities. PQRST சொல்றாங்க. Not necessarily in that order. Each one of them comes from the different city. Further it is given that சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ 29th கொஸ்டின் வந்து என்ன சால்வ் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பீப்புள் வந்து என்ன இருக்காங்க, இவங்க நாட் நெசசரி இந்த அப்பதான் ஆர்டர் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து என்ன சிட்டி ஒன்று இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த சிட்டில எது வந்து என்னன்னா ஆர்டருமே நம்மளுக்கு தெரியாது. ஒன்னே ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, பி அண்ட் சி வந்து டூ நாட் பிலாங் டு வந்து கியூ. சரி, அதாவது கியூ சிட்டில வந்து யார் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பி அண்ட் சி வந்து வரக்கூடாது. சரி, அப்படி வந்து என்ன போட்டுக்கிறேன். வேற என்ன சொல்லிருக்காங்க, பி அண்ட் இ வந்து டூ நாட் பிலாங் டு வந்து என்ன பி அண்ட் ஆர். சரி, அதாவது இந்த இடத்துல வந்து என்னன்னா பி அண்ட் வந்து என்ன ஆர் வச்சுக்கிறேன். இதுல யார் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியும் வரக்கூடாது, இயும் வந்து என்ன வரக்கூடாது. சரியா, அப்புறம் என்ன வரக்கூடாது, இந்த ஆரோட இதுலயுமே வந்து
பியும் வரக்கூடாது, ஈயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, வேற என்ன சொல்லிருக்காங்க? ஏ அண்ட் சி டூ நாட் பிலாங் டு வந்து என்னன்னா ஆர் எஸ்டின்னு சொல்றாங்க. அப்ப ஆர் இங்க இருக்கு, எஸ் இங்க போட்டுக்கிறேன், டி இங்க போட்டுறேன். இந்த மூணுலயும் யார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏ அண்ட் சி வரக்கூடாது. இங்க ஏயும் வர மாட்டாங்க, சியும் வர மாட்டாங்க. இந்த இடத்துல ஏயும் வர மாட்டாங்க, சியும் வர மாட்டாங்க. இதுல ஏயும் வரக்கூடாது, சியும் வரக்கூடாது. அதாவது பீப்புள் வந்து என்ன இவங்க வரக்கூடாது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன சொன்னா டி அண்ட் இ டூ நாட் பிலாங் டு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூ ஒன் டின்னு சொல்றீங்க. அப்ப டி அண்ட் இன்னு சொல்றாங்க. எதோட இதுல வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ டிஎன்இ டூ நாட் பிலாங் டு வந்து கியூ அண்ட் டி. சோ கியூக்கும் டிக்கும் வந்து யார் வரக்கூடாதுன்னா டிஎன்இ வரக்கூடாது. இந்த இடத்துல டியும் வரக்கூடாது, இந்த இடத்துல ஈ வரக்கூடாது. சோ இந்த இடத்துல டியும் வரக்கூடாது, இந்த இடத்துல ஈ கூடாது. இப்ப பாருங்க, இப்ப பீப்புள் வந்து என்ன அப்படின்னா இந்த இதுல கியூல வேற யார், அதாவது கியூ சிட்டில எந்த பீப்புள் வந்து என்ன வரணும்? இங்க பி வரக்கூடாது, சி வரக்கூடாது, டி வரக்கூடாது, இ வரக்கூடாது. மிச்சம் யாரு மட்டும் தான் இருக்கா? ஏ மட்டும் தானே இருக்கா? அப்ப ஏ தான் இந்த இடத்துல வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல இது பாருங்க. சோ ஆரோட சிட்டில யாரெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா பி வரக்கூடாது, இ வரக்கூடாது, ஏ வரக்கூடாது, சி வரக்கூடாது. ஆல்ரெடி நம்ம வந்து ஏ எழுதிட்டோம். சோ இங்க என்னதான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சோ மிச்சம் இவங்களுக்கு போக வந்து டி மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? டி வந்து என்னன்னா ஏன் இங்க வரும்னு சொல்றேன்னு பாருங்களேன். ஸோ அதே மாதிரி வந்து டி இருக்கு பாத்தீங்க. இந்த டிக்கு வந்து என்ன அப்படின்னா ஏ வரக்கூடாது, சி வரக்கூடாது, டி வரக்கூடாது, இ வரக்கூடாது. ஸோ மிச்சம் யார் தான் வரணும்? கண்டிப்பா இருக்க ஒரே ஆள் வந்து பி தான் வரணும் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து என்ன, இந்த பில யாரு வரும்னா ஆல்ரெடி ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு. ஸோ சி வருமா? இந்த இடத்துல வந்து என்ன சி வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன எஸ்ல சி வரக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? டி எழுதியாச்சு, இந்த இடத்துல இ வரும். சரிங்களா? அவ்வளவுதான் சிம்பிள். சரி, என்ன மீனிங்னா கொடுக்குற பீப்புள் அண்ட் சிட்டியை வந்து யாரெல்லாம் வரக்கூடாதோ டக்குன்னு எழுதுனா ஆன்சர் வந்துடும். சரி, இப்ப விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டுறேன். சி பிலாங்ஸ் டு வந்து என்ன பின்னு பாருங்க. சோ சி பிலாங்ஸ் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான். சோ அதனால வந்து என்ன இது வந்து என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? சோ சி பிலாங்ஸ் டு வந்து என்ன பி தான் இருக்காங்க. அப்ப இது வந்து என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சோ டி பிலாங் டு வந்து ஆர், டிக்கு வந்து என்ன பிலாங்ஸ் டு ஆர் தான். சோ அதனால இதுவுமே வந்து என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன கேட்கிறாங்க? ஏ பிலாங்ஸ் டு வந்து கியூ. சோ ஏ பிலாங்ஸ் டு வந்து என்ன கியூ தான். சோ இதுவுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஃபோர்த் பாருங்க, பி வந்து என்ன பிலாங்ஸ் டு எஸ். சோ பி பிலாங் டு வந்து என்ன யாருக்குன்னா டிக்கு வருது. சரிங்களா? அப்ப இ தான் வந்து பிலாங்ஸ் டு எஸ். அப்ப அதனால வந்து இதுதான் இன்கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து என்ன டி. அவன் நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான். சரிங்களா? அதனால வந்து ஈஸியா கண்டுபிடிச்சோம். சரி, 30th கொஸ்டின்ஸ். ஸோ 7 men வந்து என்ன ஏபிசிடி இஎஃப்ஜி ஆர் வந்து ஸ்டாண்டிங் இன் கியூ இன் தட் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். அவன் ஆர்டரை வந்து என்ன மென்ஷன் பண்ணிட்டான். ஸோ அதனால அதை வச்சு கண்டுபிடிங்க. ஈச் ஒன் இஸ் வந்து ஏரிங் கேப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர் லைக் வந்து வைலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன் வந்து என்ன எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். ஸோ டி வந்து என்ன ஏபிள் டு சி. சரி, இப்போ ஒன்னே வந்து என்ன போட்டணும்? 7 பேர் நிக்கிறாங்க. என்னன்னா ஒரு கியூல நிக்கிறாங்க, ஆர்டர்ல நிக்கிறாங்க. அப்ப என்ன தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து என்ன பீப்புள் எழுதுறேன். சரிங்களா? ஸோ பீப்புள்ல வந்து என்னன்னா ஏ, ஸோ பி, சி, டி, அதே மாதிரி வந்து என்ன இ, எஃப், அதே மாதிரி வந்து ஜி வருது. சரிங்களா? 7 பேர் வந்து எழுதியாச்சு. இந்த ஆர்டர் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ ஒன்னு பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஓகே, டி வந்து ஏபிள் டு சி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் யாரு கிரீன் அண்ட் ப்ளூ. ஸோ டி வந்து யாரால இவங்க முன்னாடி இருக்கிற யார் பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னா கிரீன் அண்ட் ப்ளூ வந்து இருக்காங்க. சோ கிரீன் அண்ட் ப்ளூனா அந்த 3 வேலை யார் வேணா இருக்கலாம்ல. இன் ஃப்ரண்ட் ஆஃப் இருக்கனால வந்து என்னன்னா 3ல யார் வேணா இருக்கலாம். சோ இவரும் வந்து கிரீனா இருக்கலாம், இல்ல இவரும் வந்து என்ன ப்ளூவா இருக்கலாம். சோ இங்கேயும் வந்து கிரீனா இருக்கலாம், இல்ல இதுவும் வந்து என்ன ப்ளூவா இருக்கலாம். இங்கேயும் கிரீனா இருக்கலாம், அது இவரும் வந்து என்ன ப்ளூவா இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்து நான் 3க்குமே எழுதிட்டேன். சரி, இப்ப டி வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாக்குறது பட் நாட் வைலட், விச் மீன்ஸ் வந்து டி வந்து ஒன்ஸ் வைலட்டா இருக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து இவருக்கு பின்னாடி வந்து என்ன வைலட்டா இருக்கலாம். சரிங்களா? அதனால வந்து என்ன இருக்கட்டும். இப்ப இ கேன் வந்து பின்னாடி வந்து என்ன வைலட் இருந்தாலும் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். சரிங்களா? சரி, இப்ப என்ன சொல்றாங்க? இ கேன் சி வந்து என்னன்னா வைலட் அண்ட் எல்லோ. சோ இ வந்து யாரை பார்க்க முடியும்னா வைலட் அண்ட் எல்லோவை வந்து என்ன பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து இ வராது, இந்த இடத்துல தான் வைலட் வரப்போகுது. வைலட் அண்ட் எல்லோ. அப்ப மீன்ஸ் இந்த இடத்துல வந்து என்ன எல்லோ வரலாமா? அதே மாதிரி இந்த இடத்துல எல்லோ வரலாம், இந்த இடத்துலயும் எல்லோ வரலாம், அது இந்த இடத்துலயும் வந்து என்ன எல்லோ வரலாம். ரைட். இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் இ கேன் சி வைலட் என்ன பட் நாட் வந்து ரெட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நாட் ரெட்னா மீன்ஸ் என்ன? அப்ப இ வந்து என்னன்னா ரெட் இருக்கலாமா? இ வந்து இதர வந்து ரெட்டா இருக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு கீழே கூட வந்து என்ன ரெட்டா இருக்கலாம். சொல்லி அதாவது எஃப் ரெட்டா இருக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து ஜி கூட வந்து ரெட்டா இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டான் இ கேன் சி வந்து வைலட் நாட் ரெட்னா இக்கு கீழே இருக்கலாம், இல்ல இ வந்து அவன் கேப் வந்து ரெட் வியர் பண்ணிருக்கலாம். சரி, அடுத்து பாருங்க. ஜி கேன் சி வந்து கேப் ஆஃப் ஆல் த கலர் அதர் தென் வந்து ஆரஞ்சு. அதாவது ஜி வந்து எல்லா கலரையும் பாக்குறான், எதை தவிர ஆரஞ்சு தவிர. அப்ப ஆரஞ்சு தெரியாதுன்னா கண்டிப்பா ஆரஞ்சு அவன் தானே போட்டிருக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா கண்டிப்பா ஜி வந்து என்ன வந்துச்சு ஆரஞ்சு அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட்டா? சரி, அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈ வந்து வேற இண்டிகோ கலர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈ வந்து இண்டிகோன்னு சொல்லிட்டாவே இது என்ன இண்டிகோன்னு வந்துச்சு. சரிங்களா? இப்ப என்ன கலர் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈ வேற இண்டிகோ கலர் கேப் அண்ட் கலர் ஆஃப் த கேப் ஓன் பை வந்து எஃப். அப்ப எஃப் வந்து என்ன கலர் வெளிப்பான்? கண்டிப்பா ரெட் மட்டும் தான் வந்து வியர் பண்ணிருப்பான். அப்ப ஆன்சர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெட். ஆன்சர் வந்து என்ன 30க்கு வந்து சி தான். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 31. தெரார் வந்து என்ன சம் பால்ஸ் ஆஃப் வந்து என்ன ரெட், கிரீன், எல்லோ கலர் லையிங் ஆன் த டேபிள். ஓகே, தெரார் வந்து என்னன்னா மெனி ரெட் பால் அஸ் தெரார் வந்து என்ன எல்லோ பால் சொல்றாங்க. இப்போ என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா தெரார் மெனி ரெட் பால் அஸ் தெரார் எல்லோ பால்னா சோ ரெட் பால் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லோ பால் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? அதான் நாங்க மீனிங். ரைட். அடுத்து பார்ப்போமே. தெரார் ட்வைஸ் அஸ் வந்து என்னன்னா மெனி எல்லோ பால்ஸ் அஸ் தெரார் வந்து என்ன கிரீன் ஒன்ஸ். இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். சரிங்களா? ஆனா என்ன பண்ணுங்க இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரைக் போடுங்க. தெரார் ட்வைஸ் அஸ் மெனி எல்லோ பால் அஸ் வந்து என்ன தெரார் அப்படின்னு. அதாவது தெரார் ட்வைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு மெனி எல்லோ ஃபால்ஸ், அதாவது மெனி எல்லோ ஃபால் அஸ் தெரார் வந்து என்ன கிரீன் ஒன்ஸ். இது என்ன மென் பண்றாங்கன்னா
எல்லோ பால் இருக்கு தெரியுங்களா? சோ இந்த எல்லோ பாலுக்கு ட்வைஸ் வந்து எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஒன்னு இருக்கு. ஓகேவா? அப்ப 2 கிரீன் அப்படின்னு வருமா? ரைட். ட்வைஸ் மீன்ஸ் வந்து 2 இன்டு கிரீன் சரிங்களா? ட்வைஸ் அப்படின்னால இருக்கு. சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? அப்புறம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா the number of red balls எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்ப்போம் சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் yellow அண்ட் வந்து கிரீன் பால். இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ ரெட் ஈக்குவல் டு வந்து என்ன அப்படின்னா yellowன்னு சொல்லிட்டாங்க. சோ ரெட் ஈக்குவல் டு வந்து என்ன yellow. அதே மாதிரி அப்ப yellow ஈக்குவல் டு எதுக்குல வரும்? கிரீன் வரும்ல. சோ 2 கிரீன் பால் அப்படின்னு வந்து வரும் ரைட்டா? 2 கிரீன் மீன்ஸ் வந்து என்ன? 2 கிராஸ் ஓகேங்க. அதாவது டபுள் தான் வந்து என்ன அப்படின்னா கிரீன் வரும். சரி, இப்ப அவன் ரெட் பால் வந்து நம்பர்னு கேட்டிருக்கான். இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் yellow அண்ட் கிரீன் பால். அதாவது ரெட் பால் வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இஸ் டபுள் த நம்பர் ஆஃப் அந்த டபுள் த நம்பர் ஆஃப் கிரீன் பால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெட் பால் டபுள் த நம்பர் ஆஃப் கிரீன் பால் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து கரெக்ட். ஏன்னா ரெட் பால் எல்லோக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா எல்லோ வந்து யாருக்கு ஈக்குவலண்டா இருக்கு? 2 கிரீன் பாலுக்கு இருக்கு. சோ ட்வைஸ் வந்து கிரீன் பால் இருக்குல்ல. அப்ப ரெட் வந்து ட்வைஸ் கிரீன் பால் சொல்லிடலாங்க. அதனால இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெட் பால் ஈக்குவல் டு வந்து எல்லோ பால் மைனஸ் மைனஸ் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. cannot be ஆன்சர் வர ஆன்சர் வந்து என்ன 31st வந்து என்ன பி தான் சரிங்களா? இதுல இருந்து நான் என்ன ட்ரிக்கியான ஒன்று வேர்டு there are twice as many yellow ball as there are வந்து green ஒன்று இருக்கு. அந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் கொஞ்சம் நம்மள வந்து மாத்தி விட மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா வந்து என்னன்னா நம்ம டெஃபினேஷன் போட்டு ஆன்சர் வந்துடலாம் சரிங்களா? ஓகே. 31st இருந்து என்ன ஆரம்பிக்குதுன்னா பேசேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணீங்கன்னா அதே மாதிரி தான் நான் பேசேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு அதை வந்து என்ன நீங்க ரீட் பண்ணுங்க. ஸோ என்டையர் பேசேஜ்மே ரீட் பண்ணிட்டு கொஸ்டினை வந்து என்னன்னா சால்வ் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கங்க. நம்ம சால்வ் பண்ணும்போது வந்து என்ன ஈக்குவலண்டா வருதான்னு பாருங்க. அப்படி வரலன்னா நம்மளோட இதை என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராட்டஜி வந்து மாத்தணும். இல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பேசேஜ் இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ். அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்து 1 by 1 போக போக வந்து என்ன ஈஸியா வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சு. நம்பர் 32. ஸோ மினரல் ஆயில் டெபாசிட் அண்டர் த sea do not get completely decomposed because they அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 32 கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அவன் என்ன கேட்டிருக்கான்? ஏன் வந்து கம்ப்ளீட்டா டீகம்போஸ் ஆகல? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்கான் சரிங்களா? ஸோ இந்த பேராகிராஃப்ல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன, அதாவது 32 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பார்ப்போமே. என்ன சொல்லிருக்கான்? இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி வாஷ்டு பை வந்து ஓஷன் கரண்ட். நீங்க இந்த பேசேஜ்ல வந்து எந்த இடத்துலயும் ஓஷன் கரண்ட் பத்தி வந்து மென்ஷனே பண்ணிருக்க மாட்டாங்க சரிங்களா? அப்போ ஓஷன் கரண்ட் தேவையில்லாதது. அதனால இது வந்து இன்கரெக்ட் பண்ணிடலாம் சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். பிகமிங் அதாவது பிகம் ராக்ஸ் அண்ட் பிரிவென்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் என்டரிங் இட்ஸ் டைரக்ட்லி கிவன் தட். இங்க பாருங்களேன், அதாவது ஓவர் மில்லியன் ஆஃப் இயர் திஸ் டெட் கிரியேச்சர். ஸோ எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. அஸ் திஸ் மினரல் வந்து என்ன கார்டன்ஸ் it becomes sedimentary rock and effectively shut out the oxygens, so preventing the complete decomposition of the marine deposit of underneath. One of the reason ஏன் decompose full ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த marine deposit become rock ஆகுது. அந்த ராக் ஆனதுல வந்து ஆக்சிஜன் உள்ள போறதை வந்து ப்ரிவென்ட் பண்றது. அதனால டீகம்போசிஷன் தடுக்குன்னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்து என்ன சொல்லிருக்காங்க அதுதான் சொல்றதுனால இது வந்து என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். contain the mixture of hydrogen and carbon. வாட் எவர் இருந்தாலும் சரி, ஆனா இதுக்கு வந்து இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இதுவுமே வந்து இன்கரெக்ட். ஓகே, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? The carcasses of the organism lying in the saline conditions. There is nowhere mentioned that இது under the saline condition ஆர் இல்லை அப்படின்னு அதையும் பத்தி சொல்றதுனால இது வந்து இன்கரெக்ட். அப்ப ஆன்சர் என்னன்னா 32க்கு வந்துன்னா பி தான் ஆன்சர் சரிங்களா? Question number 33. A sedimentary rock lead to the formation of oil deposit because. So, 33ல என்ன கேக்குறாங்கன்னா எப்படி வந்து என்னன்னா sedimentary rocks ஹெல்ப் பண்ணுது ஆயில் டெபாசிட் ஃபார்மேஷனுக்கு அப்படின்னு தான் கேட்கறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க இதுல? There are no saline condition below it. நம்ம இந்த பேராகிராஃப்ல படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பார்த்திருப்போம். There is nowhere mentioned that வந்து என்ன saline condition பத்தி வந்து நம்ம பேசவே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இன்கரெக்ட்னு சொல்லிடலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? It allows some dissolved oxygen to enter the dead organic matter below it. அதாவது 32வது கொஸ்டின் சால்வ் பண்ண பத்தி நம்ம புரிஞ்சிருப்போம். என்னன்னா ஆக்சிஜனை வந்து என்னன்னா இந்த ராக் வந்து பிரிவென்ட் பண்ணுது. அதனால கண்டிப்பா எப்படி இந்த ஆக்சிஜன் உள்ள போயிருக்கும். அதெல்லாம் இதுவுமே வந்து என்ன இன்கரெக்ட் சரிங்களா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? The weight of overlaying sediment layer causes the production of the heat. இதுதான் ரீசன் ஃபார் வந்து என்னன்னா அந்த எப்படி வந்து என்னன்னா செடிமெண்ட் ராக் யூஸ் ஆகுது. இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்க. அதாவது the layer of the sedimentary rock become thicker and heavier. This pressure வந்து produces heat which transform the tiny carcasses into the crude oil in the process that's still going on today ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் வந்து என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் ஆஃப் த ஹீட்னால வந்து என்ன இந்த ஆயில் டெபாசிட் ஏதாவது க்ரூட் ஆயிலா வந்து ஃபார்ம் ஆகுது சரிங்களா? ஃபோர்த் அதாவது fourth statement பார்க்கலாம். They contain the substance that catalyze the chemical reactions required to change the dead organism into oil. That nowhere mentioned that there is substances வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து எங்கேயுமே சொல்லலாம். அப்ப என்ன சொல்லலாம் டைரக்டா ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா தேர்ட் தான் வந்து என்ன கரெக்டான சரிங்களா? சோ இது வந்து என்ன கரெக்டான. Question number 34. In a class of 45 students, a boy ranked 20th. So when two boys join, his rank was வந்து dropped by 1. What is his new rank from the end அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி. ஸோ இந்த 34th கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா மொத்த பேர் வந்து என்ன 45 பேர் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ மொத்த எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 பேர் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி. இதுல இவன் எத்தனாவது ரேங்க் இருக்கான்? 20th வந்து என்ன இவனோட ரேங்க் சரி. இப்ப 2 பேர் வந்து ஜாயின் பண்றாங்க. அப்ப 2 பேர் ஜாயின் பண்ணா என்ன ஆகும்? 47 ஆயிடுமா? இப்ப
ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த ரேங்க் இருப்பாங்க. இப்போ உன்னோட ரேங்க் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ட்ராப்டு பை ஒன்னு சொல்றாங்க. அப்ப ட்ராப்டு பை ஒன்னா 21st ரேங்கா மாறிடுவோம். சரிங்களா? அப்ப என்ன கேட்கறாங்க, என்ன ரேங்க் ஃப்ரம் த எண்ட்ல இருந்து புதுசா வந்து சேஞ்ச் ஆனதுனா இவனோட ரேங்க் வந்து ஃப்ரம் த எண்ட்ல இருந்து சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. சரி, இப்ப 47 பேர் ஓகேவா, இவன் 27 ரேங்க் கழிச்சிட்டோம். மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க, அது நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இங்க 6 வரும், 26 வரும், பிளஸ் 1 போடுவோம். ஏன்னா இவனையும் சேர்த்து வந்து ஆட் ஆகுது. அப்ப 27th ரேங்க் தான் வந்து என்ன ஃப்ரம் த வந்து எண்ட்ல இருந்து பார்க்கும்போது அப்ப ஆன்சர் வந்து 27. சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். Question number 35. A thief running at வந்து 8 km per hour chased by policeman. அவரோட ஸ்பீட் வந்து 10 km per hour தான். If a thief வந்து 100 meter ahead of the policeman னா the time required for the policeman to catch a thief எவ்வளவு நேரத்துல வந்து அதாவது தீஃபை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க கேட்கறாங்க. சரி, இப்ப இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சுன்னா ஈஸியா வந்து என்ன சால்வ் பண்ணலாம். ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? 35th கொஸ்டின்ஸ். ரிலேட்டிவ் ஸ்பீடு ஒன்றும் கிடையாது. இவங்க ஃபர்ஸ்ட் தீஃப் இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ தீஃபோட ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 8 km வந்து பெர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போலீஸோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 10 km அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 2 km per hour இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து என்ன ரிலேட்டிவ் ஸ்பீட். அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் 2 km per hour அப்படின்னு இருக்கு. அடுத்து நம்மளுக்கான ஃபார்முலா அவன் கேட்கறது டைம் ரொக்கேட் தான் கேட்கறான். எப்போதும் டைம் வந்தா எதுக்குள்ள வரும், ஸ்பீட் ஃபார்முலா தானே. ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். நம்மளுக்கு டைம் வேணும்னா என்ன பண்ணுவோம், ஸோ டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் போடுவோம். சரி, இப்ப டைம் வேணும், எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, அதாவது ரெண்டு பேருக்குள்ள ரிலேட்டிவா இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர். சரி, அப்ப நான் 100 மீட்டர் வந்து என்ன எழுதிக்கிறேன் ரைட்டா. இப்ப ஸ்பீடு வந்து என்ன ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து 2 km per hour, அதாவது இது வந்து கிலோமீட்டர் per hour இருக்கு, ஆனா டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்பீடை வந்து என்னன்னா மீட்டர் பர் செகண்ட்ல வந்து மாத்துவோமா, ரைட். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ 2 km மீட்டர் பர் செகண்ட்னா 5/8 வந்து ஆட் பண்ணுவோம் ரைட்டா. இப்ப 5/8 வந்து அடிச்சோன்னா என்ன வரும், 4 2 92 18 வரும். இந்த மேல வந்து 9 வரும். அப்ப t = 900 வந்து என்ன 5 வரும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு வரும், ஸோ டைரக்டா வந்து என்ன அப்படின்னு 180 வரும். அதாவது டைம் என்ன மீன்ஸ் அப்படின்னு பார்த்தா என்னது மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கும். அப்ப 180 செகண்ட்ஸ்ல இருக்கும். ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான், மீட்டர்ல வந்து என்ன மினிட்ஸ்ல வந்து இன்னும் கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்ப மினிட்ஸ்ல கண்டிப்பா என்ன, அதாவது 60 செகண்ட் தான் வந்து என்ன 1 மினிட்டா, ரைட். அப்ப எத்தனை மினிட் இருக்கு, 3 மினிட்ஸ் வந்து என்ன இருக்கு ரைட்டா. அப்ப ஆன்சர் வந்து என்ன 3 மினிட்ஸ். Question number 36. A train travel at a certain average speed for a distance வந்து 63 km, then travel a distance of வந்து 72 km at average speed of 6 km per hour more than its original speed சொல்றாங்க. If it takes வந்து என்னன்னா 3 hours to complete the total journey, what is the original speed of the train in kilometer per hour கேட்டிருக்காங்க. சரி, இந்த 36th கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா இருக்கு ஓகேவா. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் 63 km, இதுக்கு அவரேஜ் ஸ்பீட் தெரியாது, அதனால நான் எக்ஸ்னு வச்சுக்கேன். இன்னொரு ரிமைனிங் வந்து என்னன்னா ஒரு டிராவல் பண்றது அது 72 வந்து என்னன்னா அதாவது 72 km போகுது. இதுக்கான இது வந்து அவரேஜ் ஸ்பீட் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரேஜ் ஸ்பீட்ல இருந்து 6 km வந்து அதிகம் சொல்றாங்க. அப்ப x + 6 வரும்ல. இப்ப மொத்த டோட்டல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் எவ்வளவு 135 அப்படின்னு வரும் ரைட்டா. சரி, இதுல இருந்து நம்ம என்ன கேக்குறாங்க, இஃப் இட் டேக் வந்து 3 hours சொல்றாங்க. அதாவது டோட்டல் டைம் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்பீட் வந்து என்னன்னா ஃபார் த சிங்கிள் இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்கு. என்ன சொல்லுவோம், ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சா போதும், டிவைட் பை டோட்டல் டைம் போட ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ நம்ம டோட்டல் டைம் வந்து என்ன கிவன் கொடுத்துருக்காங்க. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஆவரேஜ் ஸ்பீட் வந்து என்ன போடுமா. சரி, இப்ப நம்மளுக்கான டோட்டல் டைம் எவ்வளவு 3 hours சொல்லியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஆனா ஆவரேஜ் ஸ்பீட் வந்து தெரியாது. அதனால என்ன பண்ணணும்னா தனித்தனியாக எழுதணும். அதாவது 63 வந்து டிஸ்டன்ஸுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு எக்ஸ்னு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து 72 டிஸ்டன்ஸ்க்கு ஆவரேஜ் ஸ்பீட் வந்து x + 6. சரி, இப்போ நான் என்ன பண்ணுவோம், இது வந்து என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3 வந்து என்ன அப்படிதான் இருக்கும். இப்போ என்ன ஆகும், 60 வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா ஸோ அவ்வளோ அந்த இந்த எக்ஸ் வந்துச்சுன்னா 72x அப்படின்னு வந்துடும். சரி, அப்புறம் அந்த x + x அது கீழே என்ன இருக்கும், x × x + 6 அப்படின்னு இருக்கும். இப்போ x × x + 6 வந்து 3 இது பண்ணா என்ன வரும், ஸோ 3x ஸோ 3xன்னு வரும். அதே மாதிரி வந்து என்னன்னா x + 6ன்னு வரும் ரைட். இப்போ மிச்சம் இந்த சைடு என்ன இருக்கு, 63x + 378 ப்ளஸ் வந்து என்ன 72x அப்படின்னு இருக்கு. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ள கொண்டு போகணும் 3x² வரும். அதே மாதிரி வந்துன்னா 18ன்னு வருமா, ஸோ நம்ம 18xன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையுமே வந்து சைடு கொண்டு வந்துக்கலாம். ஸோ 63x மைனஸ் வந்து என்னன்னா 378 மைனஸ் 72x = 0ன்னு வரும். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 3ஆல் வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். அது முன்னாடி 3x² இருக்கட்டும். இந்த எக்ஸ் எல்லாத்தையுமே கழிச்சு விட்டுருமா, இங்க 18x இருக்கு, இங்க வந்து என்ன -63 -72x அப்படின்னா என்ன வரும், 18 போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும் ரைட்டா. ஸோ 3x² -117xன்னு வரும். அதுக்கப்புறம் -378 = 0ன்னு வரும். இப்போ நம்ம 3ஆல் அடிக்கலாம்னு வச்சுக்கோங்க, கீழே எல்லாமே 3ஆல் அடியும். அப்போ x² வரும், 39xன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன 378 நம்ம 3ஆல் அடிச்சோம்னா 126ன்னு வரும், = 0ன்னு வருது. சரிங்களா? இப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா
இந்த 126க்கு நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் இருக்கு, இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதாகும். ஸோ அந்த மாதிரி வந்து மல்டிபிளிகேஷன், அதாவது மல்டிப்ளை பண்ணா 126 வரணும், நான் கழிக்கும் போது வந்து -39 வரும். அப்படி பண்ணும்போது என்ன வரும், 42 இன்ட்டு 3ஆல இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மைனஸ் போடுவோம், 42 இன்ட்டு 3 பண்ணோம் அப்படின்னு 126 வரும். ஸோ இந்த 42ல இருந்து பிளஸ் 3 கழிச்சுனா இந்த -39 வரப்போகுது. அப்ப என்ன மீனிங் இந்த இடத்துல அப்படின்றது இந்த இடத்துல எழுதி பாருங்க. ஸோ அப்ப என்ன இது அப்படின்னு பார்த்தா எக்ஸ் மைனஸ் 42 இன்ட்டு என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் வந்து 3 இருக்கும். ஸோ அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42 வரும், எக்ஸ் மைனஸ் வந்து 3 வரும். மைனஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்பீட் வராது, அதனால என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42. அப்ப ஒரிஜினல் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 km/h. ஆன்சர் வந்து என்ன 42. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மெத்தட் 1 வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆக்சுவல் லாஜிக்கல் இல்லாம வந்து டேரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். சரி இல்ல நான் வேற எதை எப்படி ஃபாஸ்டா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மெத்தட் 2 வந்து சிம்பிள், பேஸ்ட் ஆன் வந்து என்ன ஆப்ஷன்ல இருந்து போறது. இப்போ நான் ஃபார் என்ன நினைச்சுன்னா எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா 42 எடுத்துறேன் சரிங்களா. ஸோ நம்மளுக்கான இது வந்து என்ன அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ணி வந்து என்ன பார்க்க வேண்டியதான். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இது தெரியும் 63 வந்து இருக்கு, செகண்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன 72 இருக்கு, மொத்த ஹவர்ஸ் வந்து என்ன 3 ஹவர்ஸ் இருக்கு. இதுல அப்படியே வந்து நம்ம வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போமே. அதாவது இப்போ 1 ஹவர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு, ஸோ 1 ஹவர்ல வந்து என்ன 42 கிலோமீட்டர் வந்து என்ன போறேன்னு வச்சுக்கேன். இந்த 63 கிலோமீட்டர் நான் எவ்வளவு நேரத்துல வந்து கடந்துருவேன். 63 கிலோமீட்டர் இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் எவ்வளவு வரும், 30 மினிட்ஸ் மீன்ஸ் வந்து என்ன எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வரும். அவ்வளவுதான், நல்லா பாருங்களேன். என்னடா 1 ஹவர் 30 மினிட்ஸ்ல வந்து எவ்வளவு தூரத்துல போயிருந்தா 63 கிலோமீட்டர் வந்து என்ன போயிருவேன். சரி இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். அடுத்து என்ன பண்றேன், 1 ஹவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மிச்சம் இருக்கிறது இந்த சைடு இருக்குல்ல. இப்போ 1 ஹவர் இது ஏன், அதாவது இங்க வந்து இருக்கிறது இது எக்ஸ், ஸோ இது வந்து என்ன எக்ஸ் பிளஸ் 6ல எனக்கான ஸ்பீடு. இப்போ எக்ஸ் பிளஸ் 6 என்ன வரும், இந்த இடத்துல வந்து என்ன 48 வரும் ரைட்டா. ஸோ புரியும் நினைக்கிறேன். இங்க 42னா அவன் என்ன சொன்னா 6 கிலோமீட்டர் போதுன்னு சொல்றேன். அப்ப 42 பிளஸ் 6 48. இப்போ 1 ஹவர்ல 48 கிலோமீட்டர் போறேன் அப்படின்னு பார்த்தா நான் எவ்வளவு நேரம் 72 கிலோமீட்டர் வந்து முடிப்பேன்னு கேட்கறாங்க. ஸோ இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் போடுவோமே, 30 மினிட்ஸ் போட்டா என்ன வரும், ஸோ 24 வரும். அப்ப எல்லாத்தையும் கொடுங்க, அதாவது 1 ஹவர் 30 மினிட்ஸ்ல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா 72 கிலோமீட்டர் வந்து அடைய முடியும். அவ்வளவுதான். இங்க 1.5 மணி நேரம், இங்க 1.5 மணி நேரம், 3 மணி நேரத்துல என்னால வந்து 135 கிலோமீட்டர் வந்து அடைஞ்சிருக்கு. அப்ப இதுதானே கரெக்ட். 135 கிலோமீட்டர் 3 ஹவர்ஸ்ல போகணும். அப்ப எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா 42 கிலோமீட்டர் இருந்தா தான் முடியும். அப்ப ஆன்சர் கரெக்டா சொல்லிடலாம், 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து பேஸ்ட் ஆன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வச்சு போறது. ஆனா நம்ம கரெக்டா வந்து பிக் பண்ணணும், எல்லா ஆப்ஷனும் செக் பண்ண வேண்டியது. பட் இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபார்முலா இது பண்ணி வந்து அப்ளை பண்ணணும் ஆன்சர் வரும். பட் ரெண்டுமே வந்து டைம் டேக்கன், உங்களுக்கு எது இருக்கோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து என்ன பேசேஜ் கேட்டிருக்காங்க. சோ என்னன்னா பேசேஜ் வந்து என்ன நீங்க ரீட் பண்ணீங்க பாஸ் பண்ணிட்டு, ஸோ ஃபுல் பேசேஜுமே வந்து என்னன்னா ரீட் பண்ணிருங்க சரிங்களா. அப்பதான் வந்து என்ன நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியா. இப்ப 37th கொஸ்டின் வந்து என்ன பார்க்கலாம். அக்கார்டிங் டு த பேசேஜ் ஒய் ஷுட் த டிஸ்சார்ஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்லரி இன்டு வாட்டர் கோர்ஸ் வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ 37th ஏன் வந்து என்ன வி ஷுட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்லரி வந்து என்ன வாட்டர் கோர்ஸ்ல போறதுக்கானது. சரி, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லூசிங் நியூட்ரியன் திஸ் வே நாட் அ குட் பிராக்டிஸ் எக்கானமிக்லி அப்படின்னு. இந்த இடத்துல நியூட்ரியன் எந்த விதத்துலயுமே வந்து நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து என்ன எங்கேயுமே மென்ஷன் பண்ணல சரிங்களா. நீங்க பேராகிராஃப் வந்து வாசிக்கும் போதே வந்து தரிசா வந்து என்ன எக்ஸஸ் நியூட்ரியன் ஹை நியூட்ரியன் தான் ஆகுதே தவிர லூஸ் வந்து ஆகல சரியா. அதனால இது வந்து இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வாட்டர் கோர்ஸ் டு நாட் கண்டெயின் த மைக்ரோ ஆர்கானிசம் தட் கேன் டீகம்போஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் அக்ரிகல்ச்சர்ல. ஸோ இதுதான் வந்து என்ன இன்டெரக்டா மீன் பண்றது. அதாவது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வாட்டர் கோர்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப்பாதீங்க அக்ரிகல்ச்சர். அப்படி அனுப்பும் போது வந்து என்ன நியூட்ரியன் வந்து ஹை ஆகுது, அதனால வந்து என்ன கல்ச்சுரல் யூட்ரோபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து வருது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க வந்து என்னன்னா லேண்ட்ல வந்து என்ன சேவ் பண்ணுங்க. இந்த லேண்ட்ல சேவ் பண்ணும்போது அது வீ கேன் யூஸ் அஸ் அ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அப்ப இட்ஸ் மீன் வந்து என்னன்னா வாட்டர் கோர்ஸ் டு நாட் கண்டெயின் த மைக்ரோ ஆர்கானிசம் தட் கேன் டீகம்போஸ் வந்து ஆர்கானிக் கம்போனன்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்லரி. அதே நீங்க லேண்ட்ல இருக்கும்போது வந்து என்ன வி ஹேவ் அ சாயில் ஆர்கானிசம்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, இங்க இருக்கு பாருங்க, எங்க இருக்கு so the land is a semi-solid manure or sprayed slurry. So this dilute the concentration in the environment what might have occurred in அங்க இருக்கு பாருங்க, the soil microorganism decompose the organic component of sewage. So இதுதான் வந்து என்ன இன்டைரக்டா சொல்ல வரும். அதனால அதாவது இந்த வாட்டர் கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து என்ன மைக்ரோ ஆர்கானிசம் கிடையாது. அதுதான் வந்து என்ன கரெக்டானது சரிங்களா. ஸோ தேர்ட் பாருங்க, ஸோ த டிஸ்சார்ஜ் மே லீட் டு வந்து யூட்ரோஃபிகேஷன் வாட்டர் பாடிஸ். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் யூ ஷுட் வந்து ஸ்டாப் அக்ரிகல்ச்சர் ஸ்லரி இன்டு வந்து என்ன டிஸ்சார்ஜ் இன்டு வாட்டர் கோர்ஸ். மூணாவது ஸ்டேட்மெண்ட்மே வந்து என்ன கரெக்ட். ஏன்னா வாட்டர் பாடிஸ்ல வந்து என்ன யூட்ரோஃபிகேஷன் வருது, அதுதான் வந்து ப்ராப்ளம் சொல்றாங்க. அப்ப ஆன்சர் 37th வந்து 213 ஆப்ஷன் பி. ஓகேவா. 38 questions. So the passage referred to the வந்து என்ன conversion of pollutant to வந்து என்ன fertilizer அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப pollutant fertilizer இதுக்குள்ள வந்து என்னது கேட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு pollutant ஒன்று இருக்கு சரியா. சோ அதே மாதிரி வந்து என்ன fertilizer அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ இதுல எது வந்து என்ன பொலிட்டன், எது வந்து ஃபெர்டிலைசர் அப்படின்னு வந்து கேட்க. ஸோ இதுதான் வந்து என்ன ஆன்சர் பண்ணணும் பார்ப்போமே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the decomposed organic component of slurry is pollutant and the microorganism in the soil constitute வந்து fertilizer. அதாவது
ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வந்து டீகம்போஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து இட்ஸ் நாட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது பொலிட்டன் கிடையாது. இந்த டீகம்போஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் கன்சிடர் ஆஸ் வந்து என்ன ஃபெர்டிலைசர் சரிங்களா. அதனால இது வந்து பொலிட்டன் சொல்லிக்க இன்கரெக்ட். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் சாயில் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து என்ன இந்த டீகம்போஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு மீடியேட்டர் தான் தவிர இது வந்து என்ன ஃபெர்டிலைசர் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்ல முடியாது மைக்ரோ ஆர்கானிசத்தை. அதனால இதுவுமே வந்து இன்கரெக்ட். அது ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் பி பார்க்கமே டிஸ்சார்ஜ் அக்ரிகல்ச்சர் ஸ்லரி, அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்லரி எதுல வாட்டர் பாட்டில் போடுங்க அதுதான் வந்து என்னன்னா பொலிட்டன். தட்ஸ் வந்து கரெக்ட். ஏன்னா இதுதான் லீட்ஸ் டு வந்து என்னன்னா கல்ச்சரல் யூட்ரோபிகேஷன்ஸ் உண்டாக்குது சரி. அதனால இது வந்து என்ன பொலிட்டன். எது ஃபெர்டிலைசர் அந்த டீகம்போஸ் ஸ்லரி இன் சாயில், அதாவது அந்த லேண்ட்ல ஃபில் பண்ற வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எது டீகம்போஸ் பண்ற அந்த ஸ்லரி தான் வந்து என்ன ஃபெர்டிலைசர். இது எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேசேஜ்ல நீங்க வாசிக்கும் போது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இங்க இந்த இடத்துக்கு வரேன். ஸோ அதாவது என்னன்னா இங்க பாருங்க அந்த practice that the material to the land as a semi-solid manure sprayed slurry. The level constitution environment what might have occurred in the most primitive environment. இப்போ என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த சாயில இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் தான் சேஞ்ச் வந்து ஃபெர்டிலைசரா மாத்துது. அப்ப அதனால என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இந்த டீகம்போஸ் ஸ்லரி மீன்ஸ் வந்து என்ன ஃபெர்டிலைசர் சொல்லலாம். அதனால இதுவுமே கரெக்ட். அப்ப ஆன்சர் என்னன்னா 38க்கு வந்து என்ன பி தான். ஸோ இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து பார்க்கலாம். ஸோ அதாவது ஸ்ப்ரேடு ஸ்லரி வந்து பொலிட்டன் டெஃபினட்டா சொல்லவே இல்லை. ஸ்ப்ரேடு ஸ்லரி வந்து அவங்க வந்து பொலிட்டன் கன்சிடர் பண்ணவே இல்லை. வாட்டர் கோர்ஸ் வந்து யோசிச்சு பாருங்க. வாட்டர் கோர்ஸ் யாராவது வந்து என்ன ஃபெர்டிலைசர் வந்து என்ன எங்கேயாவது சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பா வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் இதுவும் வந்து இன்கரெக்ட். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 38க்கு பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 39. அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் கேட்டிருக்காங்க. சரி 39th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அடிஷன் ஆஃப் த பொலிட்டன் டு த சாயில் அண்ட் வந்து வாட்டர். இது வந்து ஏன் கரெக்ட் அப்படின்னா அதாவது பொலிட்டன் டு த சாயில் அண்ட் வாட்டர் இதுதான் வந்து என்னன்னா ஃபெர்டிலைசரே வந்து என்னன்னா இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் பண்ணும்போது இட்ஸ் ஆடட் வந்து என்ன பொலிட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டருக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சாயில். ஸோ அதனால வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டீகம்போசர் மைக்ரோ ஆர்கானிசம் இந்த யோசிச்சு பாருங்க. நீ ஃபெர்டிலைசர் வந்து என்ன இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் பண்ணும்போது இதை வந்து எதை டிஸ்ட்ரக்ட் பண்ணணும் மைக்ரோ ஆர்கானிசம் சாயில வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க கிடையவே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கும் போதே நீ வந்து என்ன சொல்லிருக்கலாம். நீங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் கன்வெர்டட் இன்டு வந்து ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்ல வராங்க. The soil microorganism decompose the organic component of sewage slurry and most mineral nutrient become available absorbed away with the vegetations அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் நாட் கோயிங் கோன வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா. இது என்ன ஹெல்ப் பண்ணுதோ அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அந்த ஃபெர்டிலைசர் வந்து என்ன வெஜிடேஷன் யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல வராங்க. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து வேர்டு வந்து என்ன தப்பு சரிங்களா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நியூட்ரியன் என்ரிச் வந்து வாட்டர் பாடி ஆப்வியஸ்லி வந்து என்னதான் ஃபெர்டிலைசர் அதிகமா யூஸ் பண்றதுனால வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்லரி எல்லாமே எதுல வரும்போது அந்த வாட்டரோட கோர்ஸ்ல வரும்போது அது வந்து என்னன்னா என்ரிச்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அதனாலதான் வந்து கல்ச்சுரல் யூட்ரோபிகேஷன் ஒரு கான்செப்டே வந்து இந்த பேராகிராஃப்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க கல்ச்சுரல் யூட்ரோபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமே அதாவது கிரியேஷன் ஆஃப் ஆல்கல் ப்ளூம் இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்கல் ப்ளூமே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க சரியா. ஸோ ஆல்கல் ப்ளூம் டேரக்டா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால இதுவும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்கல் ப்ளூம் கரெக்டா வந்து சொல்லியிருந்தால இது கரெக்ட். அப்ப ஆன்சர் என்ன 134. ஸோ 134 தான் ஆப்ஷன் பி தான் வந்து 39 கரெக்டான ஆன்சர் சரி. அப்ப 40th கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். சரி என்ன சொல்லிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் வாட்டர் பாடி வித் கல்ச்சரல் யூட்ரோபிகேஷன்ஸ் அப்படின்னு. அப்ப கல்ச்சரல் யூட்ரோபிகேஷனுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு வந்து என்ன கேட்டிருக்காங்க சரியா. ஸோ 40th கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேரக்டர் ஆஃப் யூட்ரோபிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் சர்வீஸ். அதாவது ஒரு கல்ச்சரல் யூட்ரோபிகேஷன் வந்துருச்சுன்னா என்னென்னலாம் வந்து என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேராகிராஃப்ல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. வாட்டர் டர்பின் எலிமினேட் லார்ஜர் பிளான்ட்ஸ் அண்ட் இந்த worst situations lead to the அனாக்சியா அண்ட் வந்து ஃபிஷ் கில் இஸ் சோ கால்டு வந்து கல்ச்சரல் யூட்ரோபிகேஷன்ஸ். ஸோ அப்ப என்ன சொல்லிடலாம் கண்டிப்பா வந்து ஈகோசிஸ்டம் சர்வீஸ் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க லாஸ் ஆஃப் ஃப்ளோரா ஃபவுனா என்ன சொன்னாங்க பிளான்ட் வந்து டெட் ஆகுது. அதே மாதிரி வந்து என்ன ஃபிஷ் வந்து என்ன டெட் ஆகுதுன்னு சொன்னாங்க. இது ரெண்டுமே என்ன பிளான்ட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா ரைட்டா. அப்ப ஃபிஷ் மீன்ஸ் வந்து என்ன ஃபவுனா. அப்ப கண்டிப்பா வந்து இதுவும் கரெக்டா. லாஸ் ஆஃப் மினரல் நியூட்ரியன்டா கிடையவே கிடையாது. கல்ச்சுரல் யூட்ரோபிகேஷன் மீன்னாவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பேராகிராஃப்ல தேரிசியா வந்து இன்புட் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் வித் என்னன்னா ஹை நியூட்ரியன்ஸ் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு வரும். அப்ப யூட்ரோபிகேஷன் மீன்ஸ் வந்து ஹை நியூட்ரியன். அதனால இது வந்து என்ன தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இன்கரெக்ட். தேர் இஸ் இன்க்ரீஸ் வந்து நியூட்ரியன் ஆனா வந்து லாஸ் ஆஃப் மினரல். அதனால இது வந்து தப்பு. 1 2 வந்து கரெக்ட். ஆன்சர் வந்து என்னன்னா பி தான் கரெக்ட் சரிங்க. 40th கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து பி. கொஸ்டின் நம்பர் 41 வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் வந்து பேசேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 41st கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க தீம் என்ன அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்ன எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அப்ரோப்ரியேட் லெகிஸ்லேஷன் இஸ் எசென்ஷியல் சொல்லியிருக்காங்க. அதாவது லெகிஸ்லேஷன்ஸ் வந்து என்ன
கவர்மெண்ட் பத்தி எதுவுமே பேசல, அதனால இது வந்து வராது. சரிங்களா? செகண்ட் பாருங்க, மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த என்வரன்மெண்ட். அதாவது மாடர்ன் அக்ரிகல்ச்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அதை பத்தியும் பேசவும் இல்லை. அண்ட் ஆல்சோ ஹோலிஸ்டிக் என்வரன்மெண்ட்டுக்கு இதுதான் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்களும் சொல்லவும் இல்லை. சரியா? ஆனா இது வந்து தப்பு. தேர்ட் பாருங்க, இம்ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசல் ஃப்ரம் த அக்ரிகல்ச்சர் கேன் டெஸ்ட்ராய் த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். தட்ஸ் வந்து என்னன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டுவர்ட்ஸ் வந்து தீம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம், நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்ல வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்லரி வந்து இது பண்ணாதீங்க, அந்த நியூட்ரன் போகும்போது கல்ச்சுரல் யூட்ரோபிகேஷன்ஸ் வருது. அதுக்கு மேல என்ன பண்ணா லேண்ட்ல சேவ் பண்ணீங்கன்னா லேண்ட்ல இருக்கும்போது வந்து அந்த சாயில் டீகம்போஸ் ஆகி அது வந்து ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அதனால இது வந்து என்னன்னா இது மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா நம்ம வந்து என்னன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? இது கம்ப்ளீட் வந்து கிடையாது, ஃபர்ஸ்ட் அப்ரோப்ரியேட்டா வந்து என்னன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, ஃபோர்த் பாருங்க, யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இஸ் அன்டிசைரபிள் இன். யோசிச்சு பாருங்க, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து என்னன்னா அன்டிசைரபிள் அப்படின்னு வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிங்க, அதனால இதுவுமே வந்து வராது. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 3 தான். சரிங்களா? 41st கொஸ்டின் 3 தான். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 41st கொஸ்டின், அடுத்த சீரீஸ்ல என்ன பண்ணலாம், ரிமைனிங் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஏன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு இவ்வளவு டைம் எடுக்கிறேன், ஒவ்வொரு ஆப்ஷனுமே வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம சால்வ் பண்றதுனால வந்து இட்ஸ் டைம் எடுக்குது. ஆனா அட் எண்ட்ல வந்து என்னன்னா நம்ம எக்ஸாம் எழுது கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஈச் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது தான் நம்மளால ஈஸியா வந்து எலிமினேஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு போக முடியும். சரிங்களா? ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்ன ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.